வணக்கம் பாலகத்தின் செல்ல குழந்தைகளே, சொந்தங்களே. தியாகராஜர் கல்லூரி, மதுரை திரு கரும்புத்து தி கண்ணன் நினைவு திருவாசகம் ஒப்பித்தல் போட்டி 2024 திருநெல்வேலி மையத்தில் 14/7/2024 அன்று மாதிதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. மிக நேர்த்தியாக, அழகாக, அருமையாக குழந்தைகள் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு திருவாசகம் ஒப்பித்தார்கள். அவருடைய நேர்த்தியும் பாங்கும் மனப்பாட பண்ணிய ஒரு திறனும் அந்த பக்தியின் ஈடுபாடும் பெற்றோர்களுக்கு எடுத்த முயற்சியும் பாராட்டத்தக்கது. குழந்தைகளை வரிசையாக அவர்கள் அழைத்து சென்று பெற்றோர்கள் அவருடைய திறமைக்கு குறுக்கிடாத வண்ணம் இந்த பிள்ளைங்களும் அப்பா அம்மா பார்த்து டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் அப்பா அம்மாலாம் வரக்கூடாது, பிள்ளைங்களை மட்டும் எங்கள்கிட்ட அனுப்பிடுங்க, பிள்ளைங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு இதோ சிவகுருநாதன், காந்த் அவங்க 2 பேரும் இந்த போட்டியில் கலந்துட்டுருக்காங்க. சிவகுருநாதன் அப்புறம் போயிட்டுருக்கிறாரு திருவாசகம் ஒப்பிப்பதற்காக. மிக அருமையாக நடந்த அந்த விழாவின் ஒரு சில பகுதிகளை நீங்கள் பார்க்கலாம். நேர்த்தியான முறையில் குழந்தைகளே 1லேருந்து 20 வரைக்கும் ஒரு ஆர்டர் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க போட்டியில் பங்கேற்ற பிறகு திருப்பி அவங்க அடுத்த செட்டை கூப்பிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி வரை நடைபெற்ற இந்த நிகழ்வில் இறுதியாக பரிசு பெற்றவர்களுக்கு, முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. அத்துடன் ரொக்கப்பணமும் வழங்கினார்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த விழாவை போன்று பல்வேறு பக்தியினை நிலைநாட்டக்கூடிய விழாக்கள் நடக்க வேண்டும். பிள்ளைகளும் பெற்றோர்களும் அதில் ஈடுபாடோடு கலந்து கொண்டு அதனை ஊக்குவிக்க வேண்டும் என்று பாலகீதம் தமிழ் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம பாலகீதம் தமிழ் சேனல் எழுதி அனுப்புங்க. இது போன்ற மேலும் பல நிகழ்வுகளை உங்களுக்கு தெரிவிப்பதில் நாங்கள் ஆர்வமுடன் உள்ளோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். திருவாசகத்து உருகாதோர் யார் உண்டு? இந்த பாருங்கள், இந்த பையன் கழுத்தில் ருத்ராட்ச மாலையெல்லாம் அணிஞ்சிருக்கிறாரு. அந்த பிஞ்சு முகங்களில் பாருங்கள், என்ன கேட்க போகிறாங்களோ, எப்படி சொல்ல போகிறோமோ அப்படின்னு ஒரு பெற்றோர்களுக்கு தான் பதட்டம். பிள்ளைங்களாம் ரொம்ப அருமையாக போயிட்டுருந்தாங்க. நல்ல ஒரு நிகழ்வு. நன்றி, வணக்கம்.